ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ யோவான் 9ஆம் அதிகாரத்தில் என்ன யாரை பார்த்தோம்? பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை பார்க்கிறோம். மார்க்கு 8:22 பெத்சைதாவில் ஒருவரை பார்வை கொடுப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த 2 நிகழ்வுகள் இல்லாமல் வேறு ஒரு இடத்தில் பார்வையற்றவரை பார்வை கொடுக்கிற நிகழ்வு தான் நம்ம தியானிக்க போறோம். அது 3 நற்செய்தியிலும் இருக்கிறது. மார்க்கு, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3 நற்செய்தியிலும் இருக்கிற ஒரு நிகழ்வு. அதுதான் என்னன்னு கேட்டா, எரிக்கோவில் இருக்கிற ஒருவனை, எரிக்கோவில் இருந்து இயேசுவும் இயேசுவினுடைய சீடர்களும் எரிக்கோவுக்கு சென்று கடந்து செல்வார்கள். எரிக்கோவில் இருந்து வெளியேறும் பொழுது பார்வையற்ற ஒரு நபரை பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். அது 3 இடத்தில் இருக்கு. நான் சொல்றேன், 3 ஒரே நிகழ்வு, 3 நற்செய்தியாளர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். நம்ம தியானிக்க போறது அதுதான். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வரையுள்ள இறைவார்த்தை. அந்த பகுதி மட்டும் எடுத்து வச்சுக்காங்களேன். மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வரையுள்ள இறைவார்த்தை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பார்வையற்ற நபருக்கு வேற எந்த இடத்திலும் பெயர் கொடுக்கப்படவில்லை. இந்த மார்க்கு நற்செய்தியில் மட்டும் அவருக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்கிறாங்க. அந்த பார்வையற்றவருடைய பெயர் என்ன? பர்த்திமேயு. பர்த்திமேயு என்கிற ஒரு நபர். இதே நிகழ்வுதான் மத்தேயிலும் இருக்கிறது. நீங்க சொன்ன 9ஆம் அதிகாரத்தில் 20ஆம் அதிகாரத்தில், லூக்கா நற்செய்தியிலும் இருக்கிறது 18ஆம் அதிகாரத்தில். மத்தேயு என்ன செய்வார்? ஒரு நபர் இல்லை, 2 நபரை அங்கு குறிப்பிடுவார். ஆனால் நிகழ்வுகள் எல்லாம் ஏறக்குறைய ஒன்றாகவே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரொம்ப குழப்பம் இல்லை, பைபிள் படிச்சாவே இதுதான் பிரச்சனை. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. அப்போ 3 நிகழ்வுகள் மிக குறிப்பாக நம்ம பார்க்குறோம். ஒன்று, யோவான் நற்செய்தியில் பிறவி முதலே பார்வையற்ற ஒருவருக்கு பார்வை தருகிறார் இயேசு. மார்க்கு நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், பெத்சைதாவில் ஒருவர் ஒரு முறை இல்லை 2 முறை தொட்டு பார்வை கிடைக்கிறது. 3 இடத்தில் இருக்கிற 3வது நபர் தான் இப்போ நம்ம தியானிக்க போகிற நபர், பர்த்திமேயு, அல்லது அவரோடு வேறு ஒரு நபர் என்று மத்தேயு நற்செய்தியாளர் சொல்வார். இது எல்லாம் எங்கன்னு கேட்டால், எரிக்கோவிற்கு வெளியே, எரிக்கோவில் இருந்து இயேசு வெளியே இருக்கிற பொழுது ஒரு நபரை பார்ப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு சிந்திக்க அழைப்பு விடுக்கிறேன். ஒரு இயேசுவை ஒருவர் பார்ப்பதற்கு முன்பும் பின்பும் அவருடைய வாழ்க்கையில் வருகின்ற மாற்றம் இந்த நாளில் நமக்குள் வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த பர்த்திமேயுடைய குணத்தை பற்றி நாம் சிந்திப்போமே. அவர் பார்வையற்ற நபர். தலைப்பு அழகா இருக்கும் பாருங்க. பார்வையற்ற பர்த்திமேயு பார்வை பெறுதல். அவருடைய சிறப்பு என்ன? அவர் 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 எங்க இருக்கிறாரு? அவருடைய பெயர் அங்கேயே குறிப்பிட்டிருக்குது, பார்த்திமேயு. திமேயுஸ் அப்படின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? அன்கிளீன் பர்சன், தூய்மையற்ற மனிதன் என்று பெயர். திமேயுஸ் என்கிற வார்த்தைக்கு, அரமேய சொல்லுக்கு, அவன் தூய்மையற்றவன் என்று பொருள். பார்த்திமேயு அப்படின்னா சன் ஆஃப் திமேயு, அன்கிளீன், தூய்மையற்ற மனிதனுடைய மகன். எவ்வளவு அழகான பேர் வச்சிருக்காங்க பாருங்க. அன்புக்குரியவர்களே, இவருடைய பெயரை சொல்கிறார்கள் என்றால், இவர் ஏதோ நற்செய்தியில் ஒருவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டது என்றால் அவர் முக்கியமானவர் என்று பொருள். பெயரை, ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டால் அவர் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர். இப்படி இந்த தூய்மையற்றவனின் மகன் என்று அழைக்கப்பட்ட இவர் எப்படி இயேசுவினுடைய அன்பு சீடராகிறார் என்பதுதான் இந்த பகுதியினுடைய முக்கியத்துவம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தூய்மையற்ற மனிதனுடைய மகன் என்று அழைக்கப்படுகிற பர்த்திமேயு எங்க இருக்கிறாரு? அவருடைய சிறப்பெல்லாம் பாருங்க, சொல்லுவாங்க ஒரு சில சிறப்புகள். வழியோரம் இருக்கிறார். வழியோரம், வழியோரம்னா என்ன இடம்? ரோட் சைடு. ரோட் சைடு யாருக்கு பட்டா? யாருடைய சொத்து? ஒருத்தனுடைய சொத்தும் இல்லை, புறம்போக்குன்னு சொல்லுவோம் நம்ம. பொது சொத்து. நம்மளாம் திட்டுவோம்ல, போடா புறம்போக்குன்னு. என்ன தெரியுமா அர்த்தம்? இடமே இல்லாதவன், புறம்போக்கில் இருக்கிறவன், உனக்குன்னு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். யாரும் சொந்தமின்றி இல்லாதவர்களுக்கு சொல்ற வார்த்தை வழியோரம். என்னோட ஃபாதர் அப்படியே நைஸா என்னென்னவோ சொல்லி திட்டாருன்னு பார்க்காதீங்க. வழியோரம் இருக்கிறான், வழியோரம் அமர்ந்து கொண்டு இருக்கிறான். 2வது அவனுடைய சிறப்பு. 3, அவனுக்கு பிச்சை எடுக்கிறான். பாவம், அவனுக்கென்று சொத்து ஒன்றும் இல்லை, பிச்சை எடுப்பதை பிழைப்பாக கொண்டு இருக்கிறான். 3. அடுத்து அவனுடைய சிறப்பு அல்ல, அவனுடைய சிறப்பு மட்டும் சொல்லுங்களேன். அவனுடைய குணங்கள். அவனுக்கு பார்வை இல்லைன்றதே நீங்க சொல்லல, அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே ஃபாதர். அவனுக்கு கண்ணு தெரியாது. 4வது அவன் என்ன செய்யறான்? அவன் இயேசுவை கூப்பிடுறான். மேலுடைகளை எல்லாம்
அவன் வைத்திருந்தான், அதை தூக்கி போடுறான். இயேசு வந்து பார்த்தது தான் மேலுடைய தூக்கி போட்டான். அதுக்கு முன்னாடி அப்படி நான் சொல்றது கொஞ்சம் கவனிங்களேன். வழியோரத்தில் இருக்கிறான், நிக்கல, அமர்ந்து கொண்டு இருக்கிறான், பிச்சை எடுக்கிறான், பார்வை இல்லை. அவனுக்குன்னு சொந்தமாக இருக்கிறது ஒரு சில துணி. நீங்களாம் இந்த வழியோரங்கள் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவங்க என்ன, அவங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது ஒரு சின்ன பையோ ஒரு சில பொருட்களோ அது இருக்கும். என்னதான் தூங்குற டைமாக இருக்கட்டும், எங்கே போகிற டைமாக, அதை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம போய் அவங்கள மிரட்டினா கூட ஊயின்னு சொல்லிட்டு அந்த கையில் இருக்கிறதெல்லாம் அதுதான். ஏன்னா அது போற்றிக்கொள்வதற்கு அதுதான், தூங்குவதற்கு அதுதான் இடம். நமக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இருக்காங்க, மாலை நேரங்களில் வந்தால் நீங்கள் பார்க்கலாம். இங்கே கூட அன்புக்குரியவர்களே, அவங்கள போங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டாலும் அவங்களுடைய கவனம் ஃபுல்லாக எதில் இருக்குன்னா அந்த பையில் தான் இருக்கும், அல்லது அந்த துணியில் தான் இருக்கும். வேறொன்றும் அவர்களுக்கு சொந்தமென்று இல்லை. அப்போ அன்புக்குரியவர்கள், இப்படி இருக்கிற இந்த பர்த்திமேயு தூய்மையற்ற மகன் அல்லது ஒன்றும் இல்லாதவன், இவன் வழியோரத்தில் இருக்கிறான். நம்ம கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் மட்டும் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னு வைங்களேன், நம்மளாம் யார்? இயேசுவின் ரத்தத்தினால் தான் வெற்றி நமக்கு. நம்ம இந்த மாதம் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தியானிக்கிறோம். இயேசு நமக்கு விடுதலை தரவில்லை என்றால் நம்ம எல்லாத்திற்கும் அடிமையான பிள்ளைகள். அப்போ இயேசு விடுதலை தந்ததுனால தான் மீட்பின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ இந்த நபர் இயேசுவை பார்க்கல. மார்க்கு நற்செய்தியாளர் பிற இனத்தாருக்கு நற்செய்தி எழுதுகிறார். அதனால தான் இந்த பிற இனத்தாரின் பெயரை கூட குறிப்பிடுகிறார். மத்தேயு நற்செய்தியாளர் யூதர்களுக்கு எழுதுவதால் இவர் பெயரை குறிப்பிடல, இவரோடு 2 பேருக்கு பார்வை கிடைத்தது என்று 2 நபர்கள் என்று குறிப்பிட்டு விட்டு விடுவார். அப்போ யாருக்கும் வேண்டாத ஒரு நபர் என்று வழியோரத்தில் இருக்கிற இந்த நபரை எப்படி இறைவன் தேடி வருகிறார், இல்லை இவர் எப்படி இறைவனை தேடுகிறார் என்று பாருங்களேன். இதுதான் நிகழ்வுங்க, இதுதான் செட்டிங். இந்த இடத்துல எப்படி இவருக்கு, இந்த பார்வையற்றவருக்கு பார்வை கிடைக்கிறது? பாதி பேருடைய பார்வை, உங்க பார்வையெல்லாம் போயிருச்சாட்டிருக்கு. என்னடா சொல்றாரு, இப்படி இருக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது எரிக்கோவில் நடக்கிறது. எரிக்கோவும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் எரிக்கோ நமக்கு தெரியும். யோசுவா 6 வாசிப்போம். எரிக்கோ என்னது? யோசுவா இந்த எரிக்கோ மதிலை எப்படி அழிக்கிறார் என்று நம்ம பலமுறை தியானித்திருக்கிறோம். இறைவன் மீது நம்பிக்கை வைத்து 7 நாட்கள் எக்காலம் ஊதி அவர்கள் குரல் எழுப்பி துதிக்கிற பொழுது 7வது நாளில் எரிக்கோ தானாக இடிந்து விழுகிறது. யோசுவா என்றால் நம்மை மீட்பவர் என்று பொருள். இந்த யோசுவாலிருந்து தான் ஜீசஸ் என்ற பெயரே வருதுங்க. இயேசு என்ற பெயரு யோசுவா என்ற ஜெய்சன் அப்படின்னா நம்மை மீட்பவர். யோசுவா நம்மை மீட்பவர், இயேசு நம்மை ரட்சிப்பவர், மீட்பவர் என்று பொருள். பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க, எரிக்கோவுக்கு இயேசு கடந்து வருகிறார். எரிக்கோவிலிருந்து வெளியேறும் பொழுது அங்கு ஏதோ ஒரு மீட்பின் செயல் நடக்கப் போகிறது என்று பொருள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மீட்பராகிய ரட்சிப்பவராகிய இயேசு ஆண்டவர் ஒரு நபருக்கு ஏதோ ஒரு ரட்சிப்பை தரப்போகிறார். இந்த நிகழ்வு கொஞ்சம் நம்ம அப்படியே இந்த நாடகம் மாதிரி அப்படியே பார்க்கணும். 10வது எடுத்துக்கிட்டீங்களா? மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 46 நாம் தியானித்தோம். 47வது வசனம் பாருங்களேன். நாசரேத்து இயேசுதான் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்தினார். 2 நிகழ்வு. இவருக்கு தான் பார்க்க முடியாது, பார்வை இல்லை. ஆனா இவர் கேட்டார். என்ன கேட்டாரு? நாசரேத்து இயேசு தான் அந்த பக்கம் போறாருன்னு இவர் கேட்டார். அன்புக்குரியவர்களே, மீட்பினுடைய தொடக்கம் என்பது கேட்பதில் இருக்கிறது. காதால் கேட்டார், கண்ணால் பார்க்க முடியவில்லை என்றாலும் காதால் இயேசுவை பற்றி கேட்டார். ஏன் நம்ம தியானத்துக்கு போறோம், இறைவார்த்தை கேட்கிறோம்? என்ன நடக்குது? இறைவார்த்தையை முதலில் காதால் கேட்க வேண்டும். நம் வாழ்வில் மாற்றம் வேண்டும் என்றால் முதல் நிகழ்வு, அன்புக்குரியவர்களே, மாற்றம் என்பதை விட கடவுளுடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்றால், கடவுளோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்றால் அதனுடைய முதல் ஸ்டெப் என்ன தெரியுங்களா? காதால கேட்கணும். நம்ம என்ன காதால கேட்கிறோம்? நம்ம காதால இறைவார்த்தை மட்டுமா கேட்கிறோம்? எல்லாம் கேட்கிறோம். அன்புக்குரியவர்களே, எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்டால்தான் நமக்கு மீட்பு கிடைக்கும். காதால் ஃபர்ஸ்ட் கேட்கிறார். நேரம் எதுக்கு அதிகம் செலவிடுறார்? நம்மளாம் கேட்குறோம், என்னடா சொன்னாங்க, அப்படி சொன்னாங்களா, அதாவது பாரு அவங்க போகிறாங்க பாரு, ஒருத்தி வரா பாரு. அது நம்ம பேசுறதெல்லாம், காதால் கேட்கறதெல்லாம் எதையோ கேட்குறோம். ஆனால் பாருங்கள், மீட்பின் தொடக்கம் என்பது இறை வார்த்தையை நாம் கேட்கிறோம், காதால் கேட்கிறோம். கூர்ந்து கேட்டார். இவங்களாம் அந்த பிச்சைக்காரன் கேட்குற மாதிரியே பேசிட்டு போயிருப்பாங்க. ஏதோ சலசலப்பு, என்னவோ நடக்கிறது என்று பார்த்தார். இவர் விசாரிக்கிறார் என்னன்னு. அப்போ சொல்கிறாங்க, வேறு பகுதியில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இருக்கும். என்னன்னு கேட்ட உடனே நாசரேத்து இயேசு போகிறாருன்னு சொல்கிறாங்க. இவர் காதால் கேட்டார், நாசரேத்து இயேசு கடந்து போகிறார் என்று. கேட்ட இவர் என்ன செய்கிறாரு?
குரல் எழுப்பி ஜெபிக்கிறார். இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று அவர் வாயால் கத்தி ஜெபிக்கிறார். ரெண்டாவது மீட்பினுடைய அடையாளம் அன்புக்குரியவர்களே என்ன, நம்ம அப்படியே மனசுக்குள்ள ஜெபிச்சா போதாதா? நம்ம பலவிதமான பராக்கிற்கு இடம் கொடுக்க காரணம் இருக்கிறது, சூழல் இருக்கிறது. இரண்டாவது இறை அனுபவத்தினுடைய இரண்டாவது வாயில். முதலில் காதால் கேட்கிறோம், இரண்டாவது வாயை திறந்து ஜெபிக்கிறோம். கத்தி ஜெபிக்கிறார். இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும். யாரோ சொன்னதை கேட்டவர், அவர் விசுவசித்து நம்பிக்கையோட வாயில் அவர் கத்தி சொல்லி ஜெபிக்கிறார். இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும். பிரைஸ் தி லார்ட். கேட்டவங்களா சந்தோஷப்பட்டாங்களா? அந்த 48வது வசனம் பாருங்க. 48வது வசனம் வாசிங்க. பேசாதிருக்குமாறு ஒருவர் 2 பேர் இல்ல, பலர் அதட்டினர். அன்புக்குரியவர்களே, இறை அனுபவத்தினுடைய மிகப்பெரிய முக்கியத்துவம், கடவுளை நாம் கேட்கிறோம், கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறோம், துதித்து ஜெபிக்கிறோம். இப்படி ஜெபிக்கிற வேளையிலே பலவிதமான தடைகள் கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலர் நம்ம சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும், உங்களுக்கெல்லாம் நிறைய பட்ட பேர் இருக்கும், எப்போ பார்த்தாலும் போகிறாங்க ஜெபிக்கிறதுக்குன்னு, எப்போ பார்த்தாலும் இறை வார்த்தை கேட்குறாங்க, என்ன லாபம், எப்படி என்றெல்லாம் பலர் நம்மை பேசாது இருக்குமாறு, போகாது இருக்குமாறு தடைகள் போடுவார்கள். இப்போ பாருங்க, பலவிதமான தடைகள் கடந்து வரும். நமக்கு எத்தனையோ தடைகள். அப்போ இறைவனை தேடி வரும் பொழுது, அவர் வார்த்தையை கேட்கும் பொழுது, அவரை நாம் ஜெபிக்க துதிக்கிற பொழுது பலவிதமான தடைகள் நம் வாழ்வில் கடந்து வருகிறது. ஆனா இந்த நபர், இந்த பிச்சைக்காரர் என்ன இப்படிலாம் திட்டிருப்பாங்க யோசித்து பாருங்க. பைபிள் எழுதியிருக்கிறதே, அவர் பிச்சைக்காரர், அவருக்கு பார்வை இல்லை, அவர் சுத்தம் இல்லாத அவர்களுடைய மகன், இவ்வளவு சொல்லும் பொழுது மற்றவங்க ரோட்ல போறவங்களாம் எப்படி திட்டிருப்பான். அதுவும் இயேசுவை பெயர் சொல்லி அழைக்கிற பொழுது இவர்கள் மீண்டும் திட்டுகிறார்கள், அதட்டுகிறார்கள், பேசாத என்கிறார்கள். ஆனால் இதை ஒன்றும் அவர் பொருட்படுத்தல. நீங்க அந்த பகுதியில் கேட்டீங்கன்னா அடுத்து அப்படியே, அவர் பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினார். ஆனால் கவனிக்கணும், நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, பைபிள்ல அந்த ஆனால்னு சொன்னாவே ஏதோ ஒரு நல்லது நடக்க போகிறதுன்ற அர்த்தம். அவர் எதையுமே பொருட்படுத்தலைங்க. யார் என்ன சொல்கிறார்கள், பிறர் என்ன சொல்றாங்க, அவங்க எப்படி கொச்சைப்படுத்துறாங்க, அவர்கள் யாரும் எனக்கு மீட்பை தர முடியாது. அவர்களிடம் கேட்டு கேட்டு பிச்சை எடுத்து நான் வழியோரத்தில் இருந்தது தான் மிச்சம். நம்மளாம், நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா, கேட்க வேண்டியவற்றை கேட்காம கேட்க கூடாத இடத்துல போய் கேட்கறதுனால தான் நம்ம வாழ்க்கை இன்னைக்கு நடு ரோட்லயே இருக்கு. அவராது வழியோரம் இருந்தார், நம்ம நடு ரோட்டில் நிற்கிறோம். அன்புக்குரியவர்களே, கேட்க வேண்டியவரிடத்தில் கேட்கணும். அதனால யார் என்ன சொன்னாலும் அதை பொருட்படுத்தல. அடுத்து, ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். பாருங்களேன், இன்னும் உரக்க கத்துறார். முதல்ல கத்தி ஜெபித்தார் என்று சொல்றோம். பலர் அதட்டும் பொழுது, கொச்சைப்படுத்தும் பொழுது, உனக்கெல்லாம் கிடைக்காதுன்னு பொழுது, நீ எல்லாம் இங்கே இருக்க வேண்டியவன் என்று நமக்கு அவர்கள் இடம் குறிக்கிற பொழுது அவர் அதை பொருட்படுத்தாமல் இன்னும் உரக்க கத்தினார் என்று வசனம். பாருங்க, நம்மள எப்படி கிடைச்சோட்டி நன்றி சொல்லி சத்தமா சொல்லுவோம், ஆனா கவலையோடு இருக்கிற பொழுது நம்ம சொல்ல மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. அப்ப அன்புக்குரியவர்களே, இன்னும் உரக்க கத்தி ஜபிக்கிற ஒரு அந்த அளவுக்கு நம்பிக்கை இந்த பார்வையற்ற பர்த்திமேயுவுக்கு இருந்தது. பிரைஸ் தி லார்ட். இந்த ஜபத்துக்கு இயேசு ஜபம் என்று சொல்வார்கள். ஈஸ்டர்ன் சர்ச்சஸ்ல, கிழக்கத்திய சபைகளில் இந்த ஜபத்திற்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள், இயேசு ஜபம் என்று. ஜீசஸ் சன் ஆஃப் டேவிட், ஹேவ் மெர்சி ஆன் மீ, ஐ எம் எ சின்னர். இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும், பாவியாக எனக்கு இரங்கும் என்று சொல்லி ஜபிக்க ஜபத்துக்கு இயேசு ஜபம் என்று இந்த கிழக்கத்திய சபைகளில், ஈஸ்டர்ன் சர்ச்சஸ்ல இந்த ஜபத்திற்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டு இருக்கிறது. அவ்வளவு வல்லமை மிக்க ஜபம். இந்த ஜபம் ஜபிக்கிறவர்களுக்கு இறை அனுபவம் சொந்தம் என்று அந்த அவர்கள் அனுபவத்தில் அதை குறித்து வைக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த ஜபத்தை ஒரு முறை சொல்லுவோமா? இயேசுவே தாவீதின் மகனே பாவியான என் மீது மனம் இறங்கும். ஜீசஸ் சன் ஆஃப் டேவிட், ஹேவ் மெர்சி ஆன் மீ, ஐ எம் எ சின்னர். அன்புக்குரியவர்களே, இந்த ஜபத்தை இந்த பர்த்திமேயு சத்தமா சொல்லி ஜபிக்கிறார், கத்தி ஜபிக்கிறார். என்ன நடக்குது அடுத்த நிகழ்வு? நீங்க கொஞ்சம் கவனமா கேட்கணும். அடுத்த வசனம், இயேசு, பாருங்கள் அன்புக்குரியவர்களே, இயேசுவை நிற்க வைக்கிறதுக்கு நம்மால முடியும். இயேசுவை அவரது பயணத்தை நிறுத்த நம்மால் முடியும்.
பைபிளில் யாரெல்லாம் இயேசுனுடைய பயணத்தை ஸ்டாப் பண்ணவங்க? ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுறாங்க, பிளான் பண்ணி இல்லை. இவங்களால, இவங்களுடைய நம்பிக்கையினால போயிட்டு இருந்த இயேசு கம்முன்னு நிற்கிறார். யாரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் பைபிளில்? சக்கேயு யாருக்கும் தெரியாம மரத்து மேலே இருந்து எட்டி பார்த்தான். அவனுடைய அன்பை, அவனுடைய ஆதரவை, அவனுடைய விருப்பத்தை பார்த்து போயிட்டு இருந்த இயேசு நின்று தலையை மேலே தூக்கி, டே வாடா அப்பா கீழே அப்படின்றார். ஒருவனுடைய நம்பிக்கையும் ஒருவன் இயேசுவின் மீது வைத்திருக்கிற அன்பு அவருடைய பயணத்தை நிறுத்த முடியுது. பிரைஸ் தி லார்ட். நம்மளாம் பார்ப்போம், அந்த போப்பாண்டவர் போய்கிட்டே இருப்பார், ஏதாவது குழந்தையை தூக்கிட்டு வருவாங்க, போப்பாண்டவர் அப்படி நிறுத்த சொல்வார். அது அவருடைய டைம் டேபிள்லேயே இல்லை. பெரிய பெரிய தலைவர்களோ அல்லது திருத்தந்தையோ இவர்கள்லாம் பயணம் செய்கிற பொழுது எல்லாமே ப்ரீ பிளான்டாக இருக்கும். இந்த நிமிஷத்துக்கு இங்கே போகணும், இவங்களை தான் சந்திப்பாங்க. அவருடைய அந்த பிளானுக்கு எதிராக ஒன்றுமே நடக்காது. ஆனால் சில நேரங்களில் இந்த அதிகாரிகள் என்ன செய்வாங்க, அந்த சூழலை பார்த்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக நிறுத்துவாங்க. பிரைஸ் தி லார்ட். இது மனிதர்கள். இறைவன் கூட பிறரை பார்த்து, அவர்களுடைய நம்பிக்கை பார்த்து, ஒன்று சக்கேயுவை பார்த்த உடனே அல்லது அவனுடைய ஆர்வத்தை பார்த்து நிற்கிறார். நின்றுட்டு அவனை கூப்பிட்றாரு, வாடா வீட்டுக்கு போகலாம். அவர் அவங்க வீட்டில் சாப்பிட்ற பிளானே இல்லை, பிளான் வேற. இயேசுக்கு வேற ஏதோ ஒரு வீட்லேயோ, திருத்தூதர் வீட்லேயோ, பரிசேயர் வீட்லேயோ சாப்பாடு ரெடி, எல்லாமே கேன்சல். ஒருத்தருடைய ஒரு நம்பிக்கை, ஒருவரது நம்பிக்கையினால் நிறைய மாற்றங்கள். உங்கள் ஃபாதர்ஸ்லாம் ஒரு வேளை லேட்டாக வீட்டுக்கு வராங்கன்னா டோன்ட் வரி, இப்படி நிறைய இடத்துல பார்த்து நின்று வரதுனால தான் லேட் ஆகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 8:30 வீட்டுக்கு வரேன்னு சொன்னார். வீடு சந்திப்புக்கு 8:45 ஆச்சு, 9 மணி ஆச்சு. இவருக்கு என்ன வேறு வேலை இல்லை, நாங்கள் உட்காந்துட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவை போல யாரோ ஒருத்தருடைய நம்பிக்கையோ ஏதோ ஒரு நடுவழியிலே யாரோ ஒருவரை பார்த்ததாக இருக்கலாம். முன்னாடியே வந்துட்டாருன்னா, இந்த ஃபாதருக்கு வேறு வேலையே இல்லை, டைமுக்கு முன்னாடி வந்துடுறாரு, நாங்களாம் சமைக்கலையா, எங்களுக்கு வேலை இல்லையா, பூசை டைமுக்கு தொடங்கிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்க, இயேசுவை நிற்க வைக்கும் அளவிற்கு இந்த பிச்சைக்காரனின் ஜெபத்திற்கு வல்லமை இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அவன் சொல்லி ஜெபித்த உடனே இயேசு நின்றார். வேற யாரும் அப்படி நிறுத்தினாங்க? இன்னும் 2 பேராவது சொல்லணும். 12 வருடம் இரத்த போக்கினால் வருந்திய பெண், நம்ம இங்கே தியானிச்சிருக்கிறோம். அந்த அம்மா நைஸாக போய் பின்னாடி தொடுறாங்க, துணியை தான் தொட்டாங்க. இயேசு நின்றுட்டார். நம்பிக்கை தான் பார்க்குறார். நம்மள என்ன தெரியுமா செய்கிறோம்? இயேசுவை நிறுத்த பார்க்குறோம். எப்படி? போவாதீங்க ஆண்டவரே, நான் எனக்கு பிளஸ்ஸிங் கொடுங்க, பிடிச்ச ஃபாதர் அங்கேயே பிடிச்சிக்கிறோம், இல்லை நற்கருணை பேழையை பிடிச்சிக்கிறோம், கீழே விழுந்தாலும் பரவாயில்ல. ஆனால் உண்மையில் இயேசுவை நிறுத்த வேண்டியது வெளி வேடத்தில் அல்ல, வெளி தோற்றத்தில் அல்ல, உன் நம்பிக்கையினால் இயேசுவை நிறுத்துகிற வேறொரு நபர் தான் இந்த 12 வருடமாக இரத்தப்போக்கினால் வருந்திய பெண்மணி. தன்னுடைய நம்பிக்கையினால் இயேசுவை நிறுத்தினார். வேற நயின் நதி இல்லை, நாயின் அல்லது நயின் என்கிற கிராமத்தில் அந்த பெண்மணி விதவை, பாடையில் தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த அம்மா கூட போகிறத பார்த்த உடனே இயேசு பாடையை நிறுத்துறார். இயேசுவை நிறுத்தினாங்க, இயேசுவே பாடையை நிறுத்துறார். எப்பா நில்லுப்பா, ஐயோ இந்த அம்மா பாவம், ஒரே பையன், உடனே உயிர்த்தெழ செய்கிறார். நிறைய பேர் இப்படி இயேசுவை நிறுத்த வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம வந்தது வேற யாரையோ பார்த்துட்டு எதையோ கேட்டுட்டு போகிறதுக்கு அன்புக்குரியவர்களே, நம்முடைய நம்பிக்கையை பார்த்து இயேசு வியப்படையணும். நம்முடைய நம்பிக்கையை பார்த்து இயேசு நிற்கணும். பிடிவாதம், அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வேணுங்க. எவ்வளவு கத்தி ஜெபிக்கிறார் பாருங்களேன். ஒரு சிலர் நாங்களாம் சொல்லுவோம், சத்தமாக ஜெபிக்காத, பேசாத, எங்களை யாரையும் பொருட்படுத்தாதீங்க, பக்கத்தில் இருப்பவர்களே அதுக்குன்னு தொல்லை கொடுக்காதீங்க பக்கத்தில். ஆனால் உன்னுடைய நம்பிக்கை வியப்படைய செய்யணும். பிரைஸ் தி லார்ட். அத்தனை பேர் போனாங்கல்ல, திருத்தூதர்களாக இருந்தாங்க, எத்தனையோ பேர் இருந்தாங்க. வழியோரத்தில் இருந்த இந்த பிச்சைக்காரன் தான் இயேசுவை நிற்க செய்யும் அளவிற்கு நம்பிக்கை வைத்திருந்தான். யாருங்க பெரிய சீடன்? இந்த திருத்தூதர்களை விட மிகப்பெரிய சீடனாக பர்த்திமேயு மாறுவதாங்க இந்த கதையினுடைய இந்த அனுபவத்தினுடைய நிகழ்வு. இந்த கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா, திருத்தூதர்களை விட சிறந்த சீடனாக பிச்சைக்காரன் என்று பெயர் சூட்டப்பட்ட பார்வையற்ற இந்த பர்த்திமேயு இயேசுவினுடைய சீடராக மாறுகிறார். நம்பிக்கையினால் இயேசுவின் இதயத்தை கொள்ளை கொள்கிறார், அல்லது வெற்றிப்படும் அளவிற்கு இந்த நம்பிக்கையில் சிறந்தவராக பர்த்திமேயு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோம், ஹல்லேலூயா. பாருங்க, இவர் அறைக்குவல் விடுத்த உடனே இயேசு நின்றுட்டு இயேசு அறைக்குவல் விடுக்கிறார். எப்பா அவனுங்க கூட்டிட்டு வாப்பா. பிரைஸ் தி லார்ட். இது இன்னொரு சிறப்பு. யார் என்னை தொட்டார்கள் அப்படின்னு இயேசு கேட்பார். அதே மாதிரி, பா நீ கீழே வா, நீ இயேசு சத்தம் போடுவார். சக்கேயு வாயே திறக்கலையே.
சக்கை நம்மளை இல்லடா, இது வேற யாரையோடா அப்படின்னு நம்ம ஒரு சில கூப்பிடுவோம், இங்க வாங்கன்னு. பின்னாடி பார்ப்போம், நீங்களா என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி. இவரு இயேசு நின்றுட்டு இயேசு கூப்பிடுறாரு, எப்பா அவர் அந்த பையனை அங்கே கூட்டிட்டு வாப்பா. இயேசுவே அவரை அழைக்கும் அளவிற்கு இவரது அழைப்பிற்கு ஆழம் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். உள்ளத்தில் இருந்து நீ இயேசுவை அழைத்தாய் என்றால் இயேசு உன்னை அழைப்பார். பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ரொம்ப ரொம்ப எனக்கு இந்த பகுதியில் பிடிச்ச ஒரு அடுத்து வர வார்த்தை தாங்க. 49வது வசனம் வாசிங்க. இயேசு நின்று அவரை கூப்பிட்டு அவரை கூப்பிடுங்கள் என்றார். நில்லுங்கண்ணா. இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு துணிவோடு இரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். யாருங்க இந்த அவர்கள்? அந்த பலர். பேசாத அதட்டினாங்க பாருங்க. பேசாதன பலர், அவர் பேசாதிருக்குமாறு பலர் அவர்களை அதட்டினார் பாருங்க. நம்ம இயேசு கூட சேர்ந்தா நம்ம அதட்டினவங்கெல்லாம், தைரியமா இருப்பா, இயேசுதான் உன்னை கூப்பிடுறாருப்பா, வாப்பா, அப்படியே என்னைக்கும் என்னையும் சேர்த்து அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்காப்பா. அன்புக்குரியவர்களே, நம்மை அதட்டுகிறவர்கள், கொச்சைப்படுத்துகிறவர்கள் நம் சார்பாக நிற்பார்கள். எப்போ தெரியுமா? நாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இயேசுவின் மீது நம்பிக்கையில் வளரும் பொழுது, இயேசுவை அழைக்கிற பொழுது, இயேசுவோடு பயணிக்கிற பொழுது, நாம் பேசாதிருக்குமாறு நம்மை அதட்டியவர்களே நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க, துணிவாரு, தைரியமாரு, இயேசு உன்னை கூப்பிடுறாரு, வா வா கூட நானும் போறேன். இயேசுவின் அருகில் செல்வதற்கு நாம் காரணமாக இருக்கும் அளவிற்கு நம்பிக்கையில் வளர்கிற பொழுது இறைவன் நம்மை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றாங்க, மக்களுடைய பாராட்டுகளையோ மக்களுடைய தூற்றுதலையோ போற்றுதலையோ எதையும் பொருட்படுத்தாத. ஆண்டவரை திருப்திப்படுத்த நீ முயற்சி செய்தாய் என்றால் இன்னை உன்னை தூற்றுகிறவர்கள் நாளை உன்னை போற்றுவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நமக்குலாம் ஒரு வீக்னஸ் என்ன தெரியுமா? ஐயோ, நம்மளை பற்றி தப்பாக சொல்கிறாங்களே, நம்மளை புரிஞ்சுக்கலையே. நம்ம வாழ்நாளில் முக்கால்வாசி நாள் என்ன தெரியுமா, எதுக்கு தெரியுமா செலவு பண்ணுறோம்? நான் நல்லவன் ப்ரூவ் பண்ணுறதுக்கே செலவு பண்ண முடியுதா? நான் நல்லவன், நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட இப்படின்னு சொல்லி பிறரிடத்தில் நம்மை திருப்திப்படுத்துவதற்கு தான் நீங்களும் நானும் முயற்சி செய்கிறோமே தவிர, இறைவனை திருப்திப்படுத்த, இறைவனது விருப்பத்திற்கேற்ப வளர இறைவன் நம்மை அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதெல்லாம் தொடர்ந்து வர்றதுதாங்க எனக்கு பிடித்த பகுதி. 51வது வசனம் வாசிங்களேன். 50வது வசனம், சாரி, அவரும் 50வது வசனம், அவரும் தம் மேலுடையை எறிந்து விட்டு குதித்தெழுந்து. இந்த வசனம் ரொம்ப முக்கியங்க. ஏன் இந்த வசனம் முக்கியம்? 50வது வசனம், அவர் பார்வையற்றவர் மேலுடையை எறிந்து விட்டார். என்ன அர்த்தங்க? அவருக்கு பார்வை கிடைச்சிருச்சா? இயேசு கூப்பிட்டாருன்னு தான் சொன்னாங்க. இவர் என்ன செஞ்சாரு? தன்னுடைய மேலுடையை எறிந்து விட்டார், தூக்கி போட்டார். அப்படின்னா இனிமேல் எனக்கு எதுவுமே சொந்தம் இல்லை. இத்தனை நாள் தன் மேலுடையை வைத்துக்கொண்டு அமர்ந்து கொண்டு இருந்தார். 37 வருஷம் ஒருத்தர் பெத்சைதால இருந்தார். அவருக்கு எவ்வளவு பெரிய சாக்கு மூட்டை இருந்திருக்கு தெரியுமா? இயேசு தூக்கிட்டு போன்னு சொன்னபோது கூட அவர் தூக்கல. யாரும் என்ன சுகம் கொடுக்கல, என்ன நினைச்சா ஏதாவது காசு இருந்தா கூட உதவி தான் கேட்கிற மாதிரி அப்படி உட்காந்துருந்தார். இயேசு சொன்னார், டே ஃபர்ஸ்ட் நீ தூக்கு, எல்லாத்தையும் உன் மூட்டை எல்லாத்தையும் தூக்கு, உன் படுக்கையை எடு, கிளம்பு நீ. அன்புக்குரியவர்களே, நம்மிடம் இருக்கிற இந்த மேல் உடைகள் நமக்கு பாதுகாப்பு என்று நினைத்து அதை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ பிச்சைக்காரர்களுக்கு மட்டும் மேலுடை அல்ல. நாம் எல்லாரும் ஆண்டவர் முன்னாடி, ஆண்டவர் இல்லைன்னா பிச்சைக்காரர்கள் தான். ஆனால் நமக்கென்று சில கம்ஃபர்ட் ஜோன்ஸ் வைத்திருக்கிறோம். எனக்கு இது போதும், இந்த இடம் போதும், இந்த நபர் போதும், இந்த மொபைல் போதும், ஏதோ ஒன்று போதும், இதுவும் நான் இருந்தால் யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் எனக்கு கவலை இல்லை என்று நினைத்து நமக்கென்று ஒரு சில மேடு உடைகளை வைத்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லதா கெட்டதுன்னே தெரியாது, ஆனால் சேர்த்து வச்சிருப்போம். இந்த வழியோரங்கள் இருக்கவங்க ஒரு சில துணி அல்லது பொருட்கள், பேப்பரு, காசு, எத்தனையோ பேர் இந்த வழியோரம் இருக்கவங்க அவங்க கையில் இருக்கிற சேமிப்பு எடுத்து செலவு பண்ணாவே ராஜா மாதிரி வாழலாம். ஆனால் அந்த பழக்கம் இல்லாதனால என்ன செய்கிறாங்க? சேர்த்து வைக்கிறாங்க. ஒரு சிலர்லாம் நான் எங்கேயோ கேட்டேன், லட்சக்கணக்கில் பணம் அவர்கள் இறந்த பின் அவர்கள் வைத்திருந்த சாக்கிலேயோ அல்லது அவர்களை சேமித்து வைத்த இடத்திலோ இருந்தது என்று சொல்லி.
அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவர் சொல்றாரு, ஒரு நபர் இப்படி பாவம் ஏதோ வேலை செஞ்சு சேமிச்சு வைத்தாருன்னு. எத்தனையோ பேர் அவரை விடுங்க, இப்ப நம்ம வருவோம், ஆண்டவர் இல்லைன்னா நம்ம தான் அந்த ஏரியால அந்த இடத்துல. யோசித்து பாருங்க, எதையோ சேமித்து சேமித்து திருப்திக்காக சேர்த்து 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 வைக்கிறோம். வாழ்நாளில் பயன்படுத்தவும் மாட்டோம், யாருக்கும் கொடுக்கவும் மாட்டோம். நம்ம போனோட்டி அன்னைக்கு வியாசர்பாடியிலன்னு சொன்ன மாதிரி அம்பத்தூர்ல அப்படின்னு வரும். சேமித்து 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 வைக்கிறோம், பயன்படுத்தவும் மாட்டோம். அது பணம் மட்டும் இல்லைங்க, எல்லாத்தையும் நாம் எனக்கு எனக்கு என்று சொல்லி சேர்த்து சேர்த்து வைத்துட்டு, அல்லது என்னுடைய விருப்பத்திற்கு ஏதோ ஒன்று அது பயன்படுத்தவும் மாட்டோம். அது முழுமையானதும் இல்லை, ஆசீர்வாதமும் இல்லை. ஆனால் சேர்த்து சேர்த்து வைத்து 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 பாரத்தை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்போம். நீங்களாம் பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்போம்னு சொல்கிறேன் இல்லைங்களா? தேவையில்லாத சுமைகள் அதிகமாக சுமந்து கொண்டு இருக்கிறோம். நைட்டில் டைமுக்கு தூங்குறது இல்லை, மொபைலை பார்த்து பார்த்து சுமை சுமந்து கண்ணெல்லாம் சோர்வடைந்து ஒளி கண்ணுக்குள்ளே போய் லைட்லாம் அடித்து தூக்கமே இல்லாமல் கண்ணை மூடி வச்சாலும் அத்தனை நாள் பார்த்ததெல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு, ஃபாதர் என்னன்னே தெரியல ஃபாதர், தூக்கமே வரமாட்டேனது ஃபாதர். இந்த சுமைக்கு யார் காரணம்? என்ன சேமிப்பு? நேரத்தை எதில் சேமித்தோம்? மற்றவங்களை பற்றி குறை சொல்லி சந்தோஷமாக இருந்துட்டு சேமித்து வச்சுட்டு நைட்டுக்கு போகும்போது ஐயோ அதை அங்கே சொல்லியிருக்க தேவையில்லையே, இவங்களை அப்படி சொல்லியிருக்க தேவையில்லையே, அத்தவங்களை அப்படி திட்டியிருக்க தேவையில்லையே. சேமிப்பு எல்லாம் தேவையற்ற இதெல்லாம் சேமித்து வைத்துட்டு மனசுக்கு நிம்மதி இல்லை ஃபாதர். தேவையில்லாத உரையாடல்கள் எப்பொழுதும் பேசி 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 கண்ணு மூடலாம் பயமாக இருக்கிற அளவுக்கு. இந்த சேமிப்புகள்லாம் யார் கொடுத்தது? இறைவன் விரும்புகிற சேமிப்பா? பணத்தை அல்ல அன்புக்குரியவர்களே, எதுவாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இறைவன் தராத மேலுடைகளை சேர்த்து சேர்த்து வைத்துக் கொண்டோம் என்றால் இறை அனுபவம் நமக்கு சொந்தமாக்க முடியாது. அது இறைவன் வேண்டாம் என்று வைப்பதல்ல. இறைவன் கூப்பிட்டு தான் இருக்கார், டே வாடான்னு, இந்த குப்பையும் தூக்கிட்டு இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியல ஆண்டவர் அருகில். மோசே சொன்னார் பாருங்க, ஆண்டவர் சொன்னார், நீ இருக்கிற இடம் புனிதமானது, உன் செருப்பை கழட்டி போடு. இது செருப்புன்னு அர்த்தம் இல்லைங்க. இறைவனுக்கு விரும்பாத ஏதாவது உன்னிடம் இருந்தது என்றால் தூக்கி போட்டால் மட்டும்தாங்க நமக்கு அவர் அருகில் கூட கடந்து செல்ல முடியும். பாருங்க, இந்த பார்வையற்றவனுக்கு தெரிந்த அறிவு கூட, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, மேலுடைய தூக்கி போடுறான். ஒன்று மேலுடைய தூக்கி போட்டான், அதை தூக்கி போட்ட உடனே குதித்தெழுந்தாங்க. கண் பார்வை கிடைத்த பொழுது குதித்தெழுந்தான் இல்லை, தேவையற்ற சுமைகளை தூக்கி எறிந்த பொழுதே குதித்தெழுந்துன்ற வார்த்தை இருக்கும். தன் மேலுடைய எரிந்து விட்டு குதித்தெழுந்து, இத்தனை நாள் அவன் எழுந்திருக்க முடியாது இருந்தது, அவன் தேவையற்றவைகளை சேமித்து வைத்ததும் பிறர் கூறிய வார்த்தைகளை கேட்டு அவன் பிச்சைக்காரன் என்று நினைத்து கொண்டிருந்தது தான் முதன்மையான காரணம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், இதை தூக்கி போட்டான், குதிச்செழுஞ்சான், இயேசுவிடம் கடந்து செல்கிறான். இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புற? பிரைஸ் தி லார்ட், உனக்கு நான் என்ன செய்யணும்னு விரும்புற? இயேசு அவனை பார்க்கிறார். இயேசு, யார் ஒருவர் மேலுடையை தூக்கி எறிகிறார்களோ, தேவையற்றதை, மேலுடையன்னா உன் ஆடையை பற்றி அல்ல, இறைவன் விரும்பாத ஆடைகளை, இறைவன் விரும்பாத சேமிப்புகளை, இறைவன் விரும்பாத குப்பைகளை உன் கண்ணிலும் காதிலும் உன் தலையிலும் உன் உடம்பிலும் உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் சுமந்து கொண்டு இருக்கிற காரணத்தினால்தான் இயேசுவால் உன்னை பார்க்க முடியல. குப்பை அவ்வளவுக்கு அதிகமா இருக்கு, பாவம் அவ்வளவுக்கு அதிகமா இருக்கு, மற்றவர்களை வெறுத்து வெறுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற உன் வாழ்க்கை அதிகமா இருக்கு. இதையெல்லாம் தூக்கி போட்டு குதிச்சு எழுந்திச்சு பாரு. இன்னும் அவனுக்கு பார்வையெல்லாம் கிடைக்கலைங்க, பார்வையெல்லாம் அவனுக்கு கிடைக்கல. ஆனால் இயேசு அவனை பார்க்கும் அளவிற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசு கேட்கிறார், உனக்கு என்னப்பா நான் செய்யணும்? உடனே அவனுடைய பதில், இயேசுவே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். என்ன தெரியுமா அர்த்தம்? ஏதோ சுயநலத்தில் கேட்கல, ஆண்டவரே நீங்க என்ன பார்த்துட்டீங்க, எனக்கு உங்களை பார்க்கணும். ஆண்டவரே நீங்க என்ன பார்த்துட்டீங்க, எனக்கு உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். அதே அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 36, 37 வசனம் வாசிங்களேன். செபதேயின் மக்கள் என்ன கேட்கிறாங்கன்னு பார்ப்போம். நான் இயேசு அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும் பொழுது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறவும் இன்னொருவர் உமது இடப்புறவும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினார். அன்புக்குரியவர்களே,
இயேசுவினுடைய திருத்தூதர்கள் சீடர்கள் என்ன கேட்குறாங்க பாருங்க, பதவியும் பட்டமும் கேட்கிறார்கள். ஆனால் இந்த பார்வையற்ற நபர் கேட்கிறாரு, எனக்கு பார்வை போதும். பிச்சைக்காரனுக்கு பார்வை மட்டுமா வேணும்? நீங்க ஒருத்தர் கேட்டா பணம் வேணும்னு கேட்கலாமே, சொத்து வேணும்னு கேட்கலாமே, ஒரு நல்ல ஒரு எத்தனையோ எது வேண்டும் என்றாலும் கேட்டு இருக்கலாம். ஆனால் இவன் கேட்டது என்ன தெரியுமா? ஆண்டவர் அவரை பார்த்து கேட்டார், உனக்கு என்ன வேணும்னு. இவன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மனக்கண்களை திறந்து இயேசுட்ட கேட்குறான், அப்பா நான் பார்க்கணும், மீண்டும் உம்மை பார்க்கணும். என் வாழ்நாளில் ஒன்னே ஒரு ஆசைதான், உன்னை என் கண்களால் நான் காதால் கேட்டேன், வாயால் உம்மை துதித்தேன், உம்மை தேடி ஓடி வந்தேன், குதித்தெழுந்தேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டேன், என் கண்களால் உன்னை பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி ஹல்லேலூயா. அடுத்து இயேசு என்ன சொல்றாரு அதுக்கு? இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று என்றார். அன்புக்குரியவர்களே, இதுல கவனிக்க வேண்டியது ஒண்ணு, நீ போப்பா, உன் நம்பிக்கை உனக்கு நலத்தை கொடுத்துருச்சு, உனக்கு பார்வை கிடைச்சிருச்சு, நீ போலாம்பான்னு சொல்ல, நீ போப்பா, உனக்கு நம்பிக்கை கிடைச்சிருச்சு, சரி உன் நம்பிக்கையினால் உனக்கு நலம் கிடைத்து விட்டது. அன்புக்குரியவர்களே, நம்மள வந்து என்ன செஞ்சிருப்போம்? பார்வை கிடைச்ச உடனே சந்தோஷமா ஓடி போயிருப்போம் வீட்டுக்கு. இந்த மனிதனை பாருங்க, நீ போப்பா, உனக்கு நம்பிக்கை கிடைச்சிருச்சு, சரி உனது நம்பிக்கையினால் உனக்கு உடல் நலம் கிடைச்சிருச்சு, நீ திரும்பி போப்பான்னு சொல்றாரு. இவன் என்ன செய்யறான் பாருங்க, உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். இது ஏதோ கண் பார்வை கிடைத்தது மட்டுமல்ல, சாதாரண கண் பார்வைக்காக மட்டும் அவன் ஜெபித்திருந்தால் கிடைச்ச உடனே என்ன பண்ணியிருப்பான்? ஓடி போயிருப்பான். இப்போ நீங்கள் ஒரு வயிற்று வலிக்காக மட்டும் வரையணும் வைங்க. இப்போ ஃபாதர் ஒரு மெசேஜ் சொல்கிறார், வயிற்று வலி நல்லா ஆயிடுச்சு, அப்பாடா வந்த எனக்கு கிடைச்சிச்சுரா சாமி, தேங்க்யூ பாய் பாய், நான் வேலைக்கு போகிறேன், போயிருப்போம். அது ஒரு விதமாக இயேசுவை தேடுகின்ற ஒரு நிலை, முதல் நிலை. ஆனால் வெறும் உடலளவில் மட்டும் சுகத்தை தருகிற ஆண்டவர் அல்ல. அது மட்டுமல்ல, அவனது தேவை ஆன்மீகமாக அவனுக்கு ஒரு பார்வை வேண்டுமாக இருந்தது. நாட் only mere physical healing, he was in need of a spiritual healing. Praise the Lord. ஹல்லேலூயா. வெறுமனே அவனது வெறும் கண்களுக்கு அவனுக்கு பார்வை கிடைக்காம இல்ல, ஆண்டவரை ஆன்மீகமாக ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். பிரைஸ் தி லார்ட். நம்மளாம் சில நேரங்களில் அந்த முதல் லேயர்லேயே இருந்துரும். தனிப்பட்ட கருத்து, ஒரு கருத்துனா ஏதோ தலைவலி, ஏதோ ஒரு கடன் தொல்லை, இத்தோடு நின்று விடுகிறது நமது ஆன்மீகம். அப்படி வந்தவங்களாம் திரும்பி போயிட்டாங்க. ஒரு செல்வந்தர் இயேசுவை அனுபவிக்க, என்னது அது எந்த பகுதி? லூக்கா எத்தனாவது அதிகாரம் தெரியுமா? ஒரு செல்வந்தன் இயேசுவை தேடி வருவான். மார்க்கிலேயே இருக்கு, மார்க் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். அதே பகுதியில், இதே பகுதியில் தாங்க இவரும் இருக்கிறார். 17வது வசனம். இயேசுவை விரும்பி இயேசுவை பின்பற்ற விரும்பின ஒரு செல்வந்தர் வராரு. அதெல்லாம் உங்களுக்கு கதை தெரியும். அதுல இந்த 22வது வசனம் மட்டும் வாசிங்களேன். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார், ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. அன்புக்குரியவர்களே, இயேசுவை தேடி வரையா, வெறும் ஆசீர்வாதத்தை தேடி வருகிறாயா? வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் தேடி வந்தால் அது கிடைத்த உடனே போவ, இயேசுவை பின்பற்ற முடியாது. இயேசு சொல்றாரு, உனக்கெல்லாம் கொடுத்தாதான்பா. உடனே இவனுக்கு வருத்தமா போச்சு. அவன் வாழ்நாளில் இயேசுவை பின்பற்றல. பைபிள்ல நற்செய்தியில இயேசுவை பின்பற்றாமல், இயேசு அழைப்பு கொடுத்தும் இயேசுவை பின்பற்றாத ஒரு நபர் இவர் தாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, மீண்டும் பார்வை கிடைத்தவன் இந்த பர்த்திமை என்ன செய்யறான் பாருங்களேன். ஒன்று, அவன் பார்வை கிடைத்த உடனே அவன் இயேசுவை பின்பற்றுகிறான். அவனுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை பார்த்துட்டான், கூப்பிட்டான், இயேசுவின் அந்த அனுபவம் கிடைச்சது, பார்வை கிடைச்சது. பார்வையற்றவனுக்கு பார்வை கிடைத்தது. வழியோரமாக இருந்தவன் வழியில் இயேசுவை பின்தொடர்கிறான். பிரைஸ் தி லார்ட். பழையதை எல்லாம் தூக்கி போட்டு புதிய மனிதனாகிறான். தூய்மையற்றவன் என்று சொன்னவனுக்கு இனி ஒரு புனிதமான ஒரு இயேசுவினுடைய சீடனாக மாறுகிறான். பிரைஸ் தி லார்ட். பிச்சைக்காரன் என்று அழைக்கப்பட்டவன் இயேசுவின் சீடனாகிறான். உடல் சுகமும் ஆன்ம நலங்களும் பெற்றவராக இயேசுவை பின்பற்றி பயணிக்கிற நபராக மாறுகிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன பாருங்க, ரோட் சைடில் உட்காந்துருந்தான், அவனுக்கு யாருமே இல்லை, அமர்ந்து கொண்டிருந்தான், பிச்சை எடுத்தான், பார்வையற்றவன். எவ்வளவு நம்ம அதனுடைய டிஸ்கிரிப்ஷன். ஆனால் இயேசுவை பார்த்த உடனே
அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் அப்படியே புரட்டி போட்ட மாதிரி மாற்றங்கள். இயேசுவின் மீது நம்பிக்கை வெளிப்படுத்திய பொழுது பார்வை கிடைத்தது. இயேசுவை பின்பற்றுறான், சாட்சியமான ஒரு வாழ்க்கையை மாறுறான், இயேசுவினுடைய அன்பு சீடராக மாறுகிறான். பிரைஸ் தி லார்ட். திரும்பி போகல. அதான் சொல்றது, இயேசுவை அனுபவித்தால் திரும்பி போக முடியாது. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வெறும் உடல் சுகம் மட்டும் என்றால் திரும்பி போயிருப்பான். ஆன்ம அளவில் இயேசுவை அனுபவித்த பிள்ளையால் திரும்பி போக முடியாது. உடல் சுகம் என்றால் எத்தனை முறை இயேசுவை தேடி தேடி வரணும். ஆனால் ஆன்மாவில் ஆண்டவரை அனுபவித்தாய் என்றால், அவரோடு பயணித்தாய் என்றால், அவர் தருகிற சுமை உனக்கு பெரும் சுமையாக இருக்காது. அந்த சுமையும் வைத்துக்கொண்டு, பிரச்சனையும் வைத்துக்கொண்டு, வாழ்விலே சவால்களை சந்தித்துக் கொண்டும் இயேசுவை பின்பற்ற உன்னால முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோம், ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு நபரை சிந்திக்கிற பொழுது இந்த நாளில் நம்மை பற்றி நாம் சிந்திக்கிறோம். இந்த பார்வையற்ற இந்த பிச்சைக்காரனாக பர்த்திமேயுவிடமிருந்து கற்றுக்கொள்கின்ற பாடம் ஒன்று, மன உறுதியோடு அவன் ஜெபித்தான். எல்லாரும் திட்டினாங்க, பேசாதனாங்க, அதட்டுனாங்க, போடா தள்ளினாங்க, தள்ளி விட்டாங்க, யாரையும் அவன் பொருட்படுத்தல. மன உறுதியோடு ஜெபித்தான். கிடைக்கும் வரை, கிடைத்ததற்கு பின்பும், கிடைக்கலனாலும் ஜெபித்துக்கிட்டே இருந்தான். சந்தோஷமா அவனுடைய செயல் அவன் செஞ்சுக்கிட்டே இருந்தான். கிடைக்குமா கிடைக்காதா, தூக்கி போடலாமா, போய் ஒளி வச்சுட்டு வந்துடலாம், திருப்பி போய் எடுத்துட்டு வந்துடலாம், நோ, எனக்கு இது வேண்டாம், ஆண்டவர் போதும் என்று நினைத்தவன் இறுதி வரை இடைவிடாமல் மன உறுதியோடு அவன் ஜெபித்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இரண்டாவது, உண்மை சீடன் ஆண்டவரை பின்பற்றுவார்கள், நடுவில் விட்டு விட்டு போக மாட்டாங்க. உண்மை சீடனுடைய பாதையில் அவன் உண்மையான ஒரு சீடன் என்பதால் இயேசுவை பின்பற்றி கடந்து சென்றான். அவன் வந்த தேவை ஏதோ கண் பார்வையை கூட நினைச்சுக்கோங்க. ஆனால் இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே அவனுக்குள் மாற்றம் வந்தவுடன் போப்பான்னு சொன்னாலும் இல்லப்பான்னு சொல்லி இயேசுவை பின்பற்றினான். பைபிள் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. நீ இங்கே இரு, இல்லை யார்ட்டையும் சொல்லாத, இயேசு சொல்வார். யார்கிட்ட சொன்னார் அப்படி? யார்ட்டையும் சொல்லாதன்னு சொன்னார். ஒரு தொழுநோயாளர் சொன்னார், எப்பா நீ போய் கடவுளுக்கு மட்டும் நன்றி செலுத்து, போய் பலி மட்டும் செலுத்து, நீ யார்ட்டையுமே போய் எதுவும் சொல்லாத. அவன் என்ன பண்ணான்? யார்ட்டையும் சொல்லாதன்னு சொன்ன உடனே அவன் எல்லார்ட்டையும் போய் சொன்னான். வேற யாரு? என் கூட வராதன்னு சொன்னார் ஒருத்தங்கிட்ட. யார்கிட்ட சொன்னார்? என் கூட நீ வரவே வராத. தீயாவி பிடித்த ஒருத்தங்கிட்ட சொன்னார். அந்த ஊருக்குள்ளேயே இயேசுக்கு என்றி இல்லை, ஏதோ பண்ணிங்கெல்லாம் செத்து போச்சுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, நீ வராத சாமி, நீ நல்லவனாவே இரு, திரும்பி போயிருந்துட்டாங்க இயேசுவை. இவன் இந்த தீய ஆவி பிடித்தவன் உடல் நலம் கிடைத்து நல்ல மனுஷனா, ஆண்டவர் நானும் வரேன் ஆண்டவரேன்னு சொன்னார். இவன் என்ன சொன்னார் தெரியுமா? நீ வராத போனார். ஆனால் அவன் அந்த ஊர் முழுவதும் கடந்து சென்று இயேசுவின் சீடனாக அந்த பகுதி முழுவதும் இயேசுவை அறிவித்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த மகன்கிட்ட சொல்ற, நீ போப்பான்றார். ஆனா அவன் சொல்றான், இல்லை, நான் என் வாழ்வில் நான் கண்டடைந்த ஆசீர்வாதத்தை உம்மை விட்டு பிரிந்து. அன்புக்குரியவர்களே, இயேசு கூட போனா என்ன கிடைக்கும் தெரியாது. பட்டா கட்டா போட்டு வச்சுக்கிறாரா? இல்லை. மேலுடை கிடைக்குமா? தெரியாது. ஆனால் இயேசுவோடு பயணிப்பதுதான் சீடத்துவ வாழ்க்கை. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. நம்ம இந்த ஆன்மீக வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை என்ன தெரியுங்களா? என்னது ஒரு இன்வெஸ்ட் எது இல்லாம ஆண்டவர் நம்புறதுங்க. பலன் எதுவும் தெரியாமல் ஆண்டவரை பின் செல்வதுதான் உண்மையான சீடத்துவ வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். இட் இஸ் லீப் இன்டு டார்க்னஸ் சொல்லுவாங்க. ஒரு இருளுக்குள்ள ஒரு பயணம் என்று சொல்வார்கள். என்னதான் நடக்குதுன்னே தெரியாது, ஆனா ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம் பாருங்க, அதுதாங்க உண்மையான நம்பிக்கை. அது இந்த பார்த்திமேயுடன் இருந்தது. என்ன நடக்கும்? ஆண்டவர் கூட போனா எங்க படுத்து தூங்குவோம், நாளைக்கு வாழ்க்கை என்ன இருக்கும், எதுவுமே தெரியாதுங்க. ஆனால் நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். பிரைஸ் தி லார்ட். முதல்ல நான் சொன்னேன், இடைவிடாமல் ஜெபிக்க அந்த ஒரு மன உறுதியை, அந்த ஒரு சோர்வு இல்லாமல் ஜெபிப்பதை இந்த பார்வையற்ற நபரிடம் கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது பாடம், உண்மையான ஒரு சீடத்துவ வாழ்க்கை, என்ன நடந்தாலும் அவர் பார்த்து கொள்வார் என்று அவரிடம் நம்பிக்கை வைப்பது. மூன்றாவது, அவனுக்கு முக்கியமாக அவன் நினைத்ததை எல்லாம் அவன் தூக்கி தூர போட்டான். அதான் அந்த செல்வந்தர்களை பற்றி சொன்னேன். நம்மளாம் ஒரு சிலதை தூக்கி தூர போட்டால் மட்டும்தான் இறை அனுபவம் கிடைக்கும். நமக்கு ரெண்டும் வேணும்னு யோசிக்கிறவங்க, இதுவும் வேணும் இதுவும் வேணும். ஒரு பிளேட்டில் இந்த கறி குழம்பு வேணும், இந்த பிளேட்டில் இருக்கிறதும் வேணும். இந்த படகுல ஒரு கால் வைக்கணும், இந்த படகுல ஒரு கால் வைக்கணும். கொஞ்சம் லைட்டு கொஞ்சம் இருட்டு, கொஞ்சம் பாவம் கொஞ்சம் புண்ணியம். உலக வாழ்க்கை அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணி போயிடலாம். இல்லை, இறை அனுபவம் சொந்தமாக்க வேண்டும் என்றால்
வேண்டாம் என்று முடிவெடுத்தால் அதை தூக்கி தூர போட இந்த பார்வையற்ற பர்த்திமேயு நமக்கு கற்றுத்தருகிறார். 4வது, பார்வையற்ற பர்த்திமேயு பார்வை பெறுவதற்கான காரணம் அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாமல் இறை அனுபவம் இல்லை. கானானிய பெண் ஒரு பிறனத்தவரை சார்ந்தவர். மத்தேயு நற்செய்தி 15:28 இயேசு சொல்ற ஒரு வார்த்தை இருக்குது அந்த அம்மாவை பார்த்து, அம்மா உமது நம்பிக்கை பெரியது, நீர் விரும்பியவாறே உனக்கு நிகழட்டும். தன்னுடைய மகளுக்காக ஜெபம் பண்ற கானானிய பெண். இயேசுவே ஆச்சரியப்படுறாருங்க. யூதர்கிட்ட போன இப்படி ஒரு நம்பிக்கை இல்லை. எம்மா உன் நம்பிக்கை ரொம்ப பெருசு. நாய் பேர்லாம் திட்டுவார். நாய்களுக்கு போடு டேபிள் நாய்க்கு போறது உனக்கு தருவேன் அப்படின்வார். அந்த அம்மா இயேசு விட்டு விலகி போகவே போகாதே. லாஸ்ட்ல அவர் திரும்பி பார்ப்பார். எவ்வளவு சோதனை வந்தாலும் இயேசுவை கைவிடாத அந்த மகளை பார்த்து சொல்லுவார், அம்மா உன் நம்பிக்கை பெரிது. இந்த பார்வையற்ற நபரை பார்த்து அதான் சொன்னார், நீ போகலாம், உன் நம்பிக்கை உனக்கு நலத்தை கொடுத்தது. அது இந்த ரத்தப்போக்குடைய பெண் அந்த மகளை பார்த்து அம்மா இயேசு சொல்ற வார்த்தை மார்க் 5:34 மகளே உனது நம்பிக்கை உனக்கு குணமாக்கிற்று, உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ போய் நோய் நீங்கி நலமாயிரு. அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை, இந்த பார்வையற்ற நபருடைய நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் நம் நம்பிக்கையை பரிசோதித்து பார்ப்போம். இறுதியாக மகிழ்வோடு அவர் இயேசுவை பின்பற்றினார். வேற 2-3 பகுதியில் மத்தேயில, மார்க்கில், லூக்காலாம் நீங்க எடுத்து வாசிச்சிங்கன்னா மகிழ்வோடு இயேசுவை, கடவுளை போற்றியவாறே அவரை பின்பற்றினார் என்று எழுதி வைத்திருக்கோம். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரத்தில் அது இருக்கு. இப்ப இதே பகுதி அந்த இறுதி வார்த்தை மட்டும் அங்கே வாசிப்போமே. லூக்கா 18:43 உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தார்கள். பாருங்க, கண் பார்வை கிடைத்த அதே பகுதி தான். அவர் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டு பின்பற்றினார். நம்மள எப்படி நம்ம கடவுளை பின்பற்றுறோம்? ஐயோ தெரியாம விசுவாசத்துக்குள்ள வந்துட்டோம், ஆண்டவர் அனுபவம் கிடைச்சிருச்சு, அங்கேயும் இல்லை இங்கே இல்லை, தெரியாம ஃபாதர் ஆயிட்டேன், தெரியாம சிஸ்டர் ஆயிட்டேன், அல்ல தெரியாம ஊழியத்துக்கு வந்துட்டேன், கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா இருக்குது, ஏதோ இப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறேன், சாட்சியமான வாழ்க்கை தான், ஆனா ரொம்ப போராட்டமா இருக்குது. கடவுளை பின்பற்றும் பொழுது நம்ம சொல்ற அடைமொழிகள் இதெல்லாம். ஆனால் இந்த நபர் சொல்றார், கடவுளை போற்றி புகழ் துள்ளி குதித்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி வாழ்றார். ஆண்டவரை பின்பற்றுவது என்றால் சுமையாக வாழ்க்கை இல்லைங்க, மகிழ்ச்சியா மனநிறைவோடு வாழ்ற வாழ்க்கைக்கு தாங்க ஒரு சீடத்துவம். கஷ்டமே இருக்கும். ஒரு சிலர் நினைச்சிட்டு இருக்கிறோம், ஐயோ நம்ம அங்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணா அப்புறம் கஷ்டமாவே இருக்க மாட்டிருக்கு, நன்மை கோவிலுக்கெல்லாம் போனா அப்புறம் கஷ்டம்தான், ஜெபமாலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா அப்புறம் கஷ்டம்தான். யாருங்க சொன்னாங்க? கடவுளை பின்பற்றுவது மகிழ்ச்சியோடு பின்பற்ற இந்த பார்வையற்ற நபர் நமக்கு சொல்லி தருகிறார். பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த நாளில் ஆர்வத்தோடு நாம் வந்திருக்கிறோம். வரும் பொழுது பார்வையற்ற நபரின் மனநிலையோடு கூட வந்திருக்கலாம். இந்த நாளில் நடக்கிறது என்ன? அவருடைய வார்த்தையை கேட்கிறோம், போற்றி துதிக்கிறோம், அவரை பார்க்கிறோம், அவர் விரும்புவதை நமக்குள் அந்த மாற்றங்களை வருவிக்கிற அழைப்பு. திரும்பி போகும்போது எப்படி போகணும்? நீர் போகலாம், உனக்கு நலம் கிடைச்சேன்னா நான் அங்கெல்லாம் போக மாட்டேன் ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றுவேன் என்று மகிழ்ச்சியோடும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு ஒரு சீடனாக என்றும் என்ன நடந்தாலும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற இதுவும், எனக்கு கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் நான் சோர்வுறாமல் பிடிவாதத்தோடு என் இறைவனோடு ஜெபிப்பேன் என்ற அந்த ஒரு பிடிவாதமும், இறைவன் தான் எனக்கு மிகப்பெரிய சொத்து என்ற அந்த ஒரு மனநிலையில் நாம் திரும்பி சொல்லணும். அன்புக்குரியவர்களே, அதுதாங்க உண்மையில் ஆண்டவர் இன்று நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒன்று. பிரைஸ் தி லார்ட்.